ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பருவம் பார்த்துட்ருக்கோம். அஸ்திர பயிற்சி முடிஞ்ச பிறகு தன்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அரச குமாரர்களின் அஸ்திர தேர்ச்சியை எல்லோர் எதிரிலும் நிரூபிக்க துரோணாச்சாரியர் முடிவெடுக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில் கர்ணன் பிரவேசிக்கிறார். கர்ணனுடைய விவரங்களை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இப்போ துரோணாச்சாரியாருடைய வரலாறை தொடர்ந்து பார்க்கலாம். பயிற்சி முடிஞ்சு எல்லார் எதிரிலுமே அரச குமாரர்களின் திறமைகளும் நிரூபிக்கப்பட்ட பிறகு துரோணாச்சாரியார் அவர்களையெல்லாம் அழைக்கிறார். உங்ககிட்ட நான் எந்த விதமான குருதட்சணையும் கேட்க போகிறதில்ல. ஆனால் பாஞ்சால அரசன் துருபதனோட யுத்தம் செஞ்சு அவனை யுத்த கைதியாக பிடிச்சு என் எதிரில் கொண்டு வந்து நிறுத்தணும். இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய குருதட்சணை அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு துரியோதனனும் அவருடைய தம்பிகள் எல்லாருமே யுத்தத்துக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போ அர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க துருபதனை ஜெயிக்க முடியாமல் திரும்புவாங்க. அவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் போய் துருபதனை யுத்தத்தில் ஜெயிச்சு அவரை கைதியாக பிடிச்சிட்டு வர்றேன்னு அர்ஜுனன் சொல்கிறாரு. அதே மாதிரி துருபத ராஜா கிட்ட தோற்று போய் துரியோதனன் அவருடைய சகோதரர்கள் எல்லாருமே திரும்பி வர்றாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனன் பாஞ்சால தேசத்துக்கு போய் துருபதனோட யுத்தம் செஞ்சு அவரை கைதியாக பிடிச்சு துரோணாச்சாரியார் எதிரில் கொண்டு வந்து நிறுத்துறார். முன்னால் துருபதன் தனக்கு இழைத்த அவமானத்திற்கு பழிதீர்க்கும் இந்த நேரத்திற்காகவே காத்திருந்த துரோணாச்சாரியார் துருபதனை பார்த்து சொல்கிறாரு, துருபதா, உன்னுடைய தேசம் இப்போது என் வசமாகிவிட்டது. உனக்கு தேசம் இல்லை, உனக்கு ராஜ்யம் இல்லை. அதனால் ஒரு சிநேகிதன் அப்படிங்கிற முறையில் நீ என்னை நெருங்க முடியாது. ஆனால் இப்போ கூட உன்னுடைய நட்பை நான் விரும்புகிறேன். அதனால் நான் உனக்கு ஒரு தானம் செய்கிறேன். என் வசமாகிவிட்ட தேசத்தில் ஒரு பாதியை நான் உனக்கு தானமாக கொடுக்குறேன். ராஜ்யம் உள்ளவனுக்கும் இல்லாதவனுக்கும் இடையே நட்பு வர முடியாதுன்னு நீதானே சொல்லியிருக்க. அதனால் ராஜ்யம் இல்லாத உனக்கும் ராஜ்யத்தை என் வசமாக்கி இருக்கிற எனக்கும் நட்பு உண்டாக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் குருதேவ்.